வேறு எங்கெல்லாம் நிற்கிது பாருங்க பைக் ஒவ்வொரு கலரில். நாங்கள் வந்து டேவிட் பீரிஸ் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட். நாங்கள் தான் இந்த X55 வெஹிக்கிள் பாருங்க ஜாழ்ப்பாணத்தில் வந்திருக்கு முதல் முறையாக பாருங்க ஒரு கயஸ் வாங்கினா எலக்ட்ரிக் வாங்கணும் பாருங்க கரண்டில் வேலை செய்கிற வேறு எங்கால நிற்கிறது பாருங்க எலக்ட்ரிக் பைக் பாருங்க. அந்த கண்டர் கிட்டத்தட்ட 38 லட்சம்னு சொல்கிறாங்க. மற்ற இந்த ஆட்டோ 26லேருந்து 30 லட்சத்துக்குள்ளே வருமானம் பாருங்க. எதுக்கு செயின் இல்லை பாருங்க பிலிட் பாருங்க. இது வந்து 111 கிலோமீட்டர் ஓடும். ஒரு சார்ஜ் போட்டால் 111 கிலோமீட்டர். எல்லாமே நல்லா சேஃபாக கொண்டு போகிற மாதிரி ஆதர் எலக்ட்ரிக் பைக்ன்றது இதில் வந்து 2 மாடல் இருக்கு. 2 மாடல் வந்து ஹை ரேஞ்ச் லோ ரேஞ்ச் இருக்கு. ஹை ரேஞ்ச் வந்து ஒரு சார்ஜ் பண்ணினா 150 கிலோமீட்டர் ஓடும். 150 கிலோமீட்டர் ஓட முடியும். லோ ரேஞ்ச் பைக்கும் இருக்குது. அது வந்து இது வந்து 111 கிலோமீட்டர் ஓடும். ஒரு சார்ஜ் போட்டால் 111 கிலோமீட்டர் ஓடும். அதில் வந்து பேட்டரி வந்து 5 வருஷத்துக்கு வாரண்டி. 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பழுதாப்பட்டா கொண்டு வந்து மாற்றிக்கொள்ளலாம் எடுக்கிற ஷோரூம். ப்ரைஸ் வந்து லோ ரேஞ்ச் வந்து 31 எடுத்தீங்கன்னா ஜனவரி 31 வாங்கினீங்கன்னா 30,000 டிஸ்கவுண்ட் லோ ரேஞ்சுக்கு. 4.5 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகும். கிட்டத்தட்ட என்ன பெறுமதி இது வந்து லோ ரேஞ்ச் பைக்ன்றது எலக்ட்ரிக் பைக்ன்றதில் வந்து 8,49,990 லோ ரேஞ்சுன்னா அந்த இது சார்ஜ் நிற்கிற அளவு கொஞ்சம் குறையும். ப்ரைஸ் வந்து 8,49,900 ரெண்டுக்கும் ஒரே பிரைஸ். 49,990 ப்ரைஸ். அதில் வந்து நீங்கள் ஜனவரி 31 எடுப்பீங்களா இருந்தால் 30,000 டிஸ்கவுண்ட் லோ ரேஞ்சில். 8,99,990. ஜனவரி 31 எடுப்பீங்களா இருந்தால் 15,000 டிஸ்கவுண்ட் கொடுக்கும். இதுக்கு வந்து அவங்களோட சர்வீஸ் இது வந்து கொழும்பு மருதானையிலே மெயின் இது இருக்குது. இப்போ ஆரியகுளம் சந்திக்கு பக்கத்தில் ஆரியகுளம் சந்தியில் பலாரி ரோடு போகிற இடத்துல வந்து இருக்குது. சாந்தன் நான் சொல்லி பண்ணோன்னா நான் நம்பர் தாரேன். நீங்கள் ஃபோம் எடுத்துக்காக வைக்கலாம், அங்கே வரலாம். யாழ்ப்பாணத்தில் எலக்ட்ரிக் பைக் அவர் மட்டும் நம்மள இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்துடுதா? ஆமாம், பார்ட்ஸ் எடுக்க முடியுமா? பலதப்பட்டாலும் எடுக்க முடியுமா? பேட்டரியும் எடுக்க முடியுமா? அப்போ தான் நீங்கள் சாந்தன் நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ சேல் பண்ணியிருப்பீங்களா? அவள் கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தேன். நல்ல பைக் நானே ஓடி பார்த்துருக்கேன். ஒரு குழுங்கள் இல்லை. பட் அது இது ரிவர்ஸ் கியரும் இருக்குது. ரிவர்ஸ் கியர் இருக்குது. இதுலேயே செட் பண்ணலாம். ரிவர்ஸ் கியர் வந்து செட் பண்ணலாம். பட் அது மேப் இருக்குது. போல் இது இந்த ஆப் இறக்கினா நான் என்னோட ஆப்பில் அந்த ஆப் இறக்கினா போல் கதைச்சு கொண்டு மூடலாம். மேப் போட்டும் மேப்பையும் சர்ச் பண்ணிட்டு மற்ற இடத்தை நோக்கி விடலாம். பட் ஒரு இடத்துக்கு வந்து போய் அந்த மேடையில் இருந்து திரும்பி வருதுன்னு சொன்னால் அந்த இதில் ஒரு மூட்டை இருக்குது. அந்த அதை கொடுத்தா அப்படியே நிற்கும். அந்த மேடையில் இந்த மலைப்பாங்கு அப்படியே நிற்கும். அந்த இடத்துலையும் இது வரும். இதே பகவான ஓமன் சொல்லி வீடியோ ஆனதுக்கு மிக்க நன்றி. அண்ணா வணக்கம். இது என்ன பைக் அண்ணா? இது ரிவால்ட், இந்தியன் ரிவால்ட் பைக், பேட்டரி மாடல். நாங்கள் 4.2 கிலோவாட் பேட்டரி ஒன்று இருக்குது. லித்தியம் அயன் பேட்டரி. சார்ஜிங் மத்தியமாக ரோட்டில் சார்ஜ் பண்ணிக்கிட்டால் 150 கிலோமீட்டர் ஓடலாம். கரண்ட் எடுக்கும். எத்தனை யூனிட் கரண்ட் எடுக்கும்? 4 மணி நேரம் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மேக்ஸிமம் 3 யூனிட். 3 யூனிட் எடுக்கும். மற்ற பைக்கிட்ட அதாவது ரிவ்யூ என்ன மாதிரி அது ரெண்டு பேர் தான் அப்படியே ஒரு ஆள் 2 பேர் 2 ஆளுங்க பைக் என்ன மாதிரி சொல்லி நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பீங்க நம்ம பைக் என்ன மாதிரி சொல்லுங்க. இப்போ யாழ்ப்பாணத்து தான் முதல் நான் வரைக்கும் கொடுத்துறோம். ஈவன் ஸ்ரீலங்காவில் கூட இப்போ 2 மாதம் தான் வரைக்கும் போடுது. சொன்ன மட்டும் எல்லாம்
பிகாஸ் ஒரு மாதத்துக்கு எப்படின்னா பைக் வந்தவங்க ஒரு 80 பொருள் ஷோரூம் லீசிங் கொடுக்குறீங்களா இல்லாட்டி லீசிங் பேசி எடுத்து தருவோம். ஓகே இந்த பைக் வந்து அண்ணா சொல்கிறாங்க நல்ல பைக் வேறு எங்கால நிற்கிறது பாருங்க எலக்ட்ரிக் பைக் பாருங்க. வந்து பைக்கை பற்றி எல்லாமே உங்களை சொன்னவர். நீங்களாம் டெக்னீஷியன், இந்த பைக்கை பற்றி நல்லா தெரிஞ்சவராக. இந்த பைக்கில் மோட்டர் கெப்பாசிட்டி இந்த வெளிப்புகள் இந்த மாதிரி ஓடைக்கு இந்த மாதிரி சொல்லுங்கள். இந்த பைக் மாடல் எடுத்தீங்கன்னு சொன்னால் RV400 BR Z என்ற இந்த மாடல். ஸோ இது ரிவோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவோல்ட் கம்பெனி வந்து இந்தியன் கம்பெனி, இது சைனீஸ் கம்பெனி கிடையாது. ஸோ எல்லாமே அசம்பிள் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாமே இந்தியா. மற்ற இந்த பைக்கில் கெப்பாசிட்டி பார்த்தோன்னு சொன்னால் வந்து இதில் மோட்டர் கெப்பாசிட்டி 6 பீக் ஹவர் வந்து 6.72 நாங்கள் பேட்டரி பார்த்தோன்னு சொன்னால் இதில் பேட்டரி கிலோவாட் 4.2. இதில் வந்து பேட்டரி நமக்கு ரிமூவ் பண்ண முடியும். இதில் வந்து லித்தியம் அயன் பேட்டரியோடு தான் இருக்குது. நமக்கு பேட்டரியை ரிமூவ் பண்ணி சார்ஜ் பண்ணலாம், பைக்கில் வச்சு சார்ஜ் பண்ணலாம். ஸோ நமக்கு இதை வீட்டில் சார்ஜ் பண்ண முடியும். வீட்டில் சார்ஜ் பண்ணால் 0 மட்டும் பைக் பேட்டரி லோ ஆகிட்டு சார்ஜ் பண்ணும்போது நமக்கு வந்து இதில் 0 மட்டும் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா 4.5 ஹவர்ஸ் போகும். அதே நம்ம ஃபாஸ்ட் சார்ஜில் போனால் 30 மினிட்ஸில் நமக்கு சார்ஜ் பண்ணலாம். இதில் மேக்ஸிமம் ஸ்பீட் நமக்கு போக முடியும் 90 ப்ளஸ் நமக்கு போக முடியும். மற்றது இதில் மூட்ஸ் இருக்குது, எக்கோ மூட், சிட்டி மூட் அண்ட் எக்கோ மூட், சிட்டி மூட், ஸ்போர்ட்ஸ் மூட். ஸோ எக்கோ மூட்டில் போகும்போது நமக்கு கிடைக்கிற மேக்ஸிமம் ஸ்பீட் 45-50 தான் கிடைக்கும். அப்போ சிட்டி மூடில் போட்டோம்னா நமக்கு 65 to 70 ஸ்பீட் கிடைக்கும். நம்ம ஸ்போர்ட்ஸ் மூடில் போட்டோம்னா நமக்கு வந்து 8 to 90 ஸ்பீட்ஸு நமக்கு கிடைக்கும். அதுவும் இதில் எக்ஸ்ட்ரேஷன் வந்து 3.3 செகண்ட்ஸில் இதுக்கு எக்ஸ்ட்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஸ்பீடாக இருக்குது. அப்போ ரேஞ்ச் நான் சொன்ன 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும்னு சொல்லுவேன். அது வந்து எக்கோ மூட் போட்டோடினால்தான் அதில் 150 கிலோமீட்டர் நமக்கு ரேஞ்ச் எடுக்கலாம். மற்றது இதில் ரிவர்ஸ் மூட் இருக்குது. ரிவர்ஸ் மூட் இதில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த பைக்கு போட்டோம்னா பைக் வந்து ரிவர்ஸில் வரும், மெதுவாக தான் வரும். அது வந்து 5 km ஸ்பீடில் தான் வரும். மற்றது இந்த பைக்கில் மெயின் பார்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேட்டரி, மற்றது மோட்டர். இதில் ஃபைனல் டிரைவ் எஸ்யூன்னு வந்து அந்த ஃபைனல் டிரைவ் எஸ்யால் வர பெல்ட் தான் இதுக்கு இது கனெக்ட் ஆகுது. மூவிங் பார்ட்டாக இருக்கும் பாருங்க. இதுக்கு செயின் இல்லை பாருங்க, பெல்ட் பாருங்க. ஓகே அண்ணா, நன்றி நீங்கள் இதை பற்றி சொன்னதுக்கு கேட்டோடனே. வாகனம் பாருங்க, யாழ்ப்பாணத்தில் வந்திருக்கு முதல் முறையாக பாருங்க ஒரு கயஸ் வாகனம், எலக்ட்ரிக் வாகனம் பாருங்க, கரண்டில் வேலை செய்கிற வாகனம் பாருங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இல்லை பாருங்க, உள்ள 3, 5, 7 பேர் இருக்கலாம் பாருங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க பாருங்க. பெட்ரோல் டீசல் வாகனம் மாதிரியே இருக்குது பாருங்க. அப்படி எலக்ட்ரிக் இருக்காங்க பாருங்க. அப்படியே பார்க்கவே வித்தியாசமாக லுக்காக இருக்குது பாருங்க. இந்த என்னென்னா நாங்கள் இப்போ உங்களை இந்த வெஹிக்கிளை பார்க்க வந்திருக்கோம். முதல் ஸ்ரீலங்காக அறிமுகப்படுத்தி இருக்கிறீங்களா? வெஹிக்கிளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இது வந்து KYC பிராண்டு V5 மாடல். எந்த நாட்டா? இது சைனீஸ். ஓகே அண்ணா. அது போக உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் உள்ள பிரச்சனை என்னென்னா வந்து ரேஞ்ச். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ரேஞ்ச் தான். ஸோ இது வந்து சிங்கிள் சார்ஜுக்கு வந்து 300 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகலாம். சிங்கிள் சார்ஜில் 300 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். 300 கிலோமீட்டர் என்ன ஸ்பீடில் போகும்? இது வந்து 100 கிலோமீட்டர் வரும் டாப் ஸ்பீடிங். 100 கிலோமீட்டர் போட்டு தான் வேலை செய்யும். ஏசி போட்டால் 300 கிலோமீட்டர் ஓடுங்க. ஏசி போட்டு ஏசி ஓப்பன் சேம் இது தான் போடுது. ஓ சேம் இது. அது இல்லாமல் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் சேஃப்டி வைஸ் பார்க்கக்கூட இதுக்கு வந்து ABS பிரேக் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 2 டுவல் ஏர்பேக்ஸ் வருது. அது இல்லாமல் உங்களுக்கு கிளஸ்டர் இதில் வந்து பார்த்துக்கொள்ளலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் டயர் ப்ரெஷர், பிரேக்கிங் ப்ரெஷர் எல்லாம் இண்டிகேட் பண்ணும். அது இல்லாமல் பிரேக் பேட்டரி சம்பந்தமான மோட்டர் சம்பந்தமான பிரச்சனை என்ன மாதிரின்னா அது வந்து உடனே தனித்தனியாக பாருங்க எவ்வளோ அசனம் பண்ணி பார்த்தீங்களா?
வந்து 1100 கிலோஸ் வரைக்கும் அடிக்கலாம். இது வந்து 11 சீட்டர் செட்டப். இப்போதைக்கு நீங்கள் டிஃபால்ட்டாக பார்க்கலாம் வந்து 9 சீட்டர் செட்டப் உண்டு. ஸோ உங்களுக்கு இன்னும் அடிஷனலாக இன்றைக்கி வந்து வாங்கிக்கலாம். இது என்ன ப்ரைஸில் இப்போ இருக்குது? இப்போதைக்கு இன்னும் இம்போர்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் சுட்டி இதுக்கு ப்ரைஸ் வந்து இன்னும் சரியாக தீர்மானிச்சு இல்லை. ஸோ ஆனால் இறக்குமதி செஞ்ச போகிறோம். எங்களோட எஸ்டிமேட்டட் ப்ரைஸ் வந்து பிட்வீன் 70 to 90 lakhs, அதாவது 7 to 9 million. 70 லட்சம் இல்லாட்டி 90 லட்சம் அதுக்குள்ள. சரி, எத்தனை ஹவர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணணும்? இது வந்து நார்மலாக நீங்கள் சார்ஜ் பண்ணுறதா வந்து வீட்டில் சார்ஜ் பண்ணுறேன்டா 11 மணி தேவை மட்டும் எடுக்கும். சரியா? அதே நீங்கள் சார்ஜிங் ஸ்டேஷன் ஒன்று போனீங்கன்னா வந்து 0 to 80% உங்களுக்கு லெஸ் தேன் 40 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிக்கணும். வைக்கிற அப்புறம் இப்போ நீங்கள் பிளேஸ் என்ன சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் வைக்க முடியும். எஸ். எப்போ அப்போ இது வைக்கிற ஐடியாவில் இருக்கீங்க? இது வந்து எப்படியும் February பிறகு தான் இறக்குமதி செய்வாங்க. ஸோ எப்படியும் சந்தைக்கு வரக்கோள் இன்னொரு எப்படியும் ஒரு 3 மாதம் மட்டும் போகும். என்ன மார்ச்சுக்கு போகிறோம். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் எப்படியும் வந்துருக்கு. சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ், சர்வீஸ் சென்டர்ஸ் எல்லாம் வந்துருக்கு. இதை ப்ரைஸ் குறையுமோ இல்லாட்டி கூடுமோ? ப்ரைஸ் வந்து டேக்ஸ் பொறுத்து தான். ஸோ கவர்மெண்டால் டேக்ஸு ஏப்ரலுக்குள்ள டேக்ஸ் குறைய போகுதுன்ற மாதிரி சொல்லப்படுது. டேக்ஸ் குறைஞ்சா நல்ல, டேக்ஸ் குறைஞ்சா ப்ரைஸ் விலையும் குறையும். டேக்ஸ் கூடினா அதுக்கேற்ற மாதிரி கூடும். ஸோ எலக்ட்ரிசிட்டி கரண்ட் பில் குறையிற இதுவும் வருது. ஸோ அது கரண்ட் விலை குறைய போல அப்போ உங்களுக்கு இது வந்து இது நீங்கள் செலவு பண்ணுற கரண்ட்டுக்கு செலவு பண்ணுற காஸ்ட்டும் இன்னும் குறையும். ஸோ யூஸ்வலாக இது வந்து நீங்கள் ஒரு பெட்ரோலோ டீசல் வாகனத்தோட கம்பேர் பண்ணக்கோலே உங்களுக்கு வந்து டீசலுக்கோ பெட்ரோலுக்கோ நீங்கள் செலவழிக்கிற பங்குலேருந்து 3ல் 1 பங்கு, 3ல் 1 பங்கை விட குறைவான விலையோடு இதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு போகும். இது ஃபுல் ரேஞ்சுக்கு அப்படின்னு பார்க்கிங்கன்னா இப்போ எல்லாரும் எடுப்பாங்க. டேட்டோ வந்து ஒரு பாவன காலம் கூட, சைனாக்கு ஒரு பாவன காலம் குறைவன்ற ஒரு இது இருக்குது. அது வந்து சாதாரணமாக இல்லை, பொதுவாகவே நீங்கள் தெரியும் ஸ்ரீலங்காவில் இருக்க சைனா வெஹிக்கிள்ஸுக்கும் ஜப்பான் வெஹிக்கிள்ஸுக்கும் இந்தியன் வெஹிக்கிள்ஸுக்கும் ஜெர்மன் வெஹிக்கிள்ஸுக்கும் வித்தியாசம் தெரியும். அந்த அடிப்படையில் பார்க்க இவற்றை ஒரு பாவன காலம்ன்றது வந்து இப்போ நீங்கள் சொல்கிறத விட அப்படியும் ஒரு 2 year இல்லாட்டி 1 year குறைச்சி தான் பார்க்கலாம். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்டா இப்போ எங்களோட நாட்டில் பார்க்கல வந்து சாதாரணமாக எண்ணெய் மோல் எடுத்தால் வந்து நாங்கள் சைனா ப்ராடக்ட் ஒன்று பார்த்து வந்து சந்தையில் பார்க்குற என்னது வீட்டு பொருட்கள் தான் பார்ப்போம். ஸோ சாதாரணமாக இங்குள்ள டீலர்ஸ் என்ன செய்வாங்கன்னா இங்குள்ள எங்களோட மக்கள்கிட்ட எங்களோட எக்கனாமிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ப்ராடக்ட் செய்வாங்க. இப்போ 1000 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் டீக்கின்னா அவங்க சொல்லுவோம் இந்த ப்ராடக்ட்டை 150 ரூபா செஞ்சு தாண்டுவாங்க. அப்போ அவங்க அதை கொண்டு 200 ரூபா விற்பாங்க. அப்போ நாங்கள் வாங்குறது வந்து 200 ரூபாட சைனீஸ் ப்ராடக்ட், 1000 ரூபாட இல்லை. இப்போ எங்களோட ஆட்களுக்கு வந்து எங்களோட மக்களுக்கு வந்து அந்த குறைஞ்ச குவாலிட்டியை தான் நாங்கள் இது வரைக்கும் பார்த்துக்கிறோம். ஸோ அந்த வகையில் இப்போ இது வந்து சைனீஸ் மார்க்கெட்டுக்கு அடிக்கிறது தானே. ஸோ அது வந்து தரம் வந்து எப்போவுமே குறையாது. சைனாவில் விற்கிற சாமான்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். வெளியில் வேற இருக்க மாட்டோம், குவாலிட்டி இல்லாமல். அது வந்து இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வந்து அவன் கவர்மெண்ட்டுக்கு அவன் நல்லா வச்சிருப்பான். இல்லை, அது வந்து கஸ்டமர் பேசிஸ் தானே. கஸ்டமர் வந்து என்ன குறைஞ்ச விலை செஞ்சு தந்தா அப்போ அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி மிக்கும். ஸோ சாதாரணமாக நீங்கள் ஒரு 80-90 லட்சம் கொடுத்துருக்குற வேனை வந்து 2 வருஷம் 3 வருஷம் வாய்ச்சிட்டு ஈஸியானது. ஸோ எப்படியும் இது வந்து மோர் தேன் 10 years இது ஒரு பேட்டரி யூசேஜ் மட்டும் மிக்கும். மோட்டர் பவர் எவ்வளவு? இது வந்து 60 kilowatt மோட்டர் உண்டு, சிங்கிள் மோட்டர், ரியர் வீல் டிரைவ். மஹேந்திரா அந்த ஆட்டோ பாருங்க, ஒரு ஆட்டோ மாதிரி மற்ற ஒரு அந்த கெண்டர் பெட்டி மாதிரி இருக்காங்க பாருங்க. பின்ன கிட்டத்தட்ட அந்த கெண்டர் கிட்டத்தட்ட 38 லட்சம்னு சொல்கிறாங்க. மற்ற இந்த ஆட்டோ 26 to 30 லட்சத்துக்குள்ளே விரும்ப பண்ணுறாங்க. சரியா விலையேன்னு மிஸ் பண்ண இல்லையா பாருங்க எப்படி இருக்காங்க. ஃபுல்லாக எலக்ட்ரிக் பைக் தான், எல்லாம் எலக்ட்ரிக் வாகனம். இதில் நினைக்கிற வாகனம் முழுக்க எலக்ட்ரிக் வாகனம் பாருங்க. நாங்கள் வந்து டேவிட் பீரிஸ் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட். நாங்கள் தான் இந்த X55 வெஹிக்கிள் இலங்கைக்கு அறிமுகம் பண்ணியிருக்கிறோம். இது வந்து 1.5 liter இன்டர்கூலர் டர்போ பெட்ரோல் வாகனம் உண்டு. இப்போதைக்கு நாங்கள் லோக்கல் வேல்யூ அடிஷன், அதாவது இலங்கையில் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு சில ஐட்டம்ஸோட சேர்த்து தான் இந்த வெஹிக்கிள் அசெம்பிள் பண்ணி இலங்கையில் மார்க்கெட்டுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இப்போதைக்கு வந்து 160க்கு மேலே வெஹிக்கிள்ஸ் நாங்கள் இலங்கையில் மார்க்கெட்டுக்கு கொடுத்துருக்குறோம், ரெஜிஸ்டர் பண்ணி வாகனம் கொடுத்துருக்குறோம். அப்போ நாங்கள் புதுசாக இருக்கிற அடுத்த ஸ்டாக்கு இப்போ புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இங்கே ஜெஃப்னா கண்காட்சிக்கு வந்தீங்கன்னா இந்த வாகனம் பார்த்து புக்கிங்ஸ் போடலாம். அடுத்த ஸ்டாக்குக்கு இந்த வாகனத்தில் இருக்கிற விசேஷ அம்சங்கள் பார்த்தீங்கன்னா பனோராமிக் சன்ரூஃப் கொண்டு வரும், 19 inches அலுவல் இருக்குது, மற்றது எலக்ட்ரிக் டெயில் கேட்ஸ், ஏர்
இருந்தால் இந்த வாகனம் பார்க்கலாம். எந்த பொம்மை இது செய்யுது? இது டேவிட் பீரிஸ் ஆட்டோமொபைல்ஸ். பஜாஜ் இல்லையா? பஜாஜ் எங்கிட்ட வந்து மோட்டார் சைக்கிள் பிராண்ட். இந்த பிராண்ட் பைக் X55 என்கிற பிராண்ட் வந்து நாங்கள் டேவிட் பீரிஸ் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல தான் கொடுக்கிறோம். இது வந்து வாகனம் ஸ்ரீலங்கா என்று தான் வரும். என்னென்னா நாங்கள் இந்த அசெம்பிள் பண்ணுறதுனால என்ன நாட்டு? இந்த நாட்டு வந்து சைனா. டிஜி ஆட்டோமொபைல் தான் இதில் மெயின் மேனுஃபேக்சரர். நாங்கள் இலங்கையில் அசெம்பிள் பண்ணி கொடுக்கறதுனால ஸ்ரீலங்கா என்று தான் உள்ள வரும். இதுக்கு எல்லா பாக்ஸும் இருக்கா? ஃபோட்டோ லக்கேஜ் எல்லாமே நல்லா சேஃபாக கொண்டு போகிற மாதிரி கவர் பண்ணலாம். இந்த சீட் நீங்கள் மடிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜஸ் பிளேஸ் எடுக்கலாம். வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீலோட தான் வரும். ஓகே. David Pearson.